அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கணேசன் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். வாங்கப்பா, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இதே திருக்கல்யாணத்தை போன வருஷம் நம்ம சேனலில் அப்படியே லைவாக காட்டினேன். இந்த வாட்டி நானும் போகலை, இருந்தாலும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. உண்மையிலேயே ஆன்மீக வீடியோ நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் எடுத்து போடணும்னு ஆசை, ஆனால் முடியலை. அதுக்கு நேரம் வரும்போது இறைவன் நடத்தி வைப்பார். இந்த திருக்கல்யாண வைபவத்தை நம்ம நேரில் போய் பார்க்காட்டியும் வீட்டில் இருந்துக்கிட்டே இறைவனுடைய திருக்கல்யாணத்தை மனசில் நினச்சி பார்த்தோம்னா அதுவும் ஒரு சந்தோஷம். முருகப்பெருமான் திருக்கல்யாணம் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம், சபரிமலை ஐயப்ப சாமி பிறந்தது பங்குனி உத்திரம், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவு பண்ணுறேன். முருகப்பெருமானும் வள்ளி தெய்வயானை அம்மாவோட காட்சி கொடுக்குற அந்த ஃபோட்டோவை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அதை கவனித்து பார்த்தோம்னா நல்லா இருங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு முருகப்பெருமான் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறத பாருங்கள். உண்மையிலேயே முருகப்பெருமானுடைய வாக்கியம் நிறைய காரில் பஸ்ஸில் அங்கங்கே நிறைய ஒட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் யாமிருக்க பயமேன். அதே மாதிரி இருக்க இந்த ஆசீர்வாதம். சரிங்களாப்பா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.